ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், மேக்ஸ் பாஸ்ட் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு பிடிஎஃப் காட்டுறேன். அந்த பிடிஎஃப்லேருந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியுமோ ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டே 1க்கான ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிளில் அந்த ஜாமெட்ரி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 மார்க், அதுலேயே பிடிஏ கொஸ்டின் எந்த இயரில் கேட்டதுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 5 மார்க்கு 1.1 எக்ஸைஸ் 1.1க்கான 5 மார்க் அப்படி மூவ் பண்ணுறா பார்த்துக்குங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 2 மார்க்கு, அது கீழே 2 மார்க் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அது கீழே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதோட 1 மார்க்கும் இருக்குது. அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அடுத்து டே 2 ஸ்பெஷல் கிராஃப் டெரிவேட்டிவ் டைரக்ட் வேரியேஷன், அந்த கிராஃப் தான் அதில் ஒன்று கொடுத்துருக்கேன், அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அதுமாதிரி கீழே 5 மார்க் இருக்குது, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்படியே மூவ் பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. அடுத்து 1 மார்க் கீழே இருக்குது. அடுத்தது ஸ்லிப் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டே 3, இது டே 1 டே 3 நீங்கள் 1 ஹவருக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கங்க. டே 1 1 மணி நேரத்துக்கும், டே 2 இன்னொரு 1 மணி நேரத்துக்கும் அப்படி யூஸ் பண்ணி படிங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இந்த மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி பார்த்துங்க. ஓகே, 2 மார்க் கீழே இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க, சின்ன டெஸ்ட்டு. அடுத்து டே 4, டே 4னா அடுத்து 1 மணி நேரம். ஓகே, அப்படி மூவ் பண்ணிகிட்டே வரேன், பார்த்துட்டே வாங்க. எல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி மூவ் பண்ணுற பார்த்துக்கு. அடுத்து டே 5, அதுக்குன்னு ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் ஒன்று. எக்ஸசைஸ் 1.5 எக்ஸசைஸ்க்கான சம்ஸு பிடி என்னென்ன இயரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு இருக்குது. 1 மார்க் வித்து அதோட ஆன்சர் இருக்குது, பார்த்துக்குங்க. டெஸ்ட்டில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஆக்சுவலாக அது வீக்லி டெஸ்ட் மாதிரி, ஒரு வீக்லி ஒன்று எடுத்தோன்னா நீங்கள் 1 ஹவருக்கு ஒருக்கும் யூஸ் பண்ணிக்க. நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுனால 1 ஹவருக்கோசரம் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்குங்க. 1 மணி நேரம் பாருங்கள், 10 நிமிஷம் டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் செகண்ட் யூனிட் டெஸ்ட் இருக்குது. அடுத்து டே 8, அடுத்து 1 மணி நேரம். அதுக்கான கிராஃப் இருக்குது. 555 சம் இருக்குது, 333 இருக்குது. அடுத்து அதுக்கான 2 மார்க்கு. ஓகே, இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸ்லோ லேர்னருக்கான மெட்டீரியல் இது. அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வர பாருங்கள். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய 2 மார்க் 32, 33, 34, இதுலேருந்து ஒரு 2 மார்க் வந்துடும். அடுத்து 1 மார்க்கு, அதோட சின்ன டெஸ்ட் பேப்பர். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிராஃபு டைரக்ட் வேரியேஷனோடது. ஓகேங்களா? பஸ்ஸம்மு. இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர் அதில் ஃப்ளோட் பண்ண பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா 5 மார்க்கு, ஸ்கொயர் ரூட் மெத்தடில் இருக்குது. இது 5 மார்க்கு. இது 3 மெத்தட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கான், பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து மூவ் பண்ணுறேன். எல்லாமே கலந்துருக்குது. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி மூவ் பண்ணுற பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயும் ஆன்சர் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு சம்முக்கு ஆன்சர் வரும்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணி சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து மூவ் பண்ணுறேன். டேஞ்சன்ட்டு டே 13க்கானது. அப்புறம் அடுத்த 1 மணி நேரம். நீங்கள் இந்த 4 நாள் யூஸ் பண்ணுற அப்போ உங்களுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு 3 டேஸ் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே அண்டு சண்டே. இதில் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒருக்கா இது யூஸ் பண்ணிக்க. 1 ஹார்க்கு, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் டைம் டேபிள் போட்டு டெஸ்ட் எழுத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அப்படியே மூவ் பண்ணுற பாருங்கள். டே 14க்கானது எல்லாமே ஆல்மோஸ்ட் கேட்ட சம் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சம் தான், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டேஞ்சன்ட்டு. ஓகே,
இது வந்து தியரம். இப்படி மூவ் பண்ணிட்டே வர அப்படியே பார்த்துக்குங்க. சும்மா அப்படியே நான் மூவ் பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபாஸ்ட்டாக ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் யூனிட் இருக்குது. ஃபுல் யூனிட்டில் எவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின், எவ்வளோ பிடிஐ கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி எல்லாத்துலேயும் கன்சிடர் பண்ணி அதில் கேட்ட கொஸ்டின் தான் இதில் எடுத்திருக்காங்க. பார்த்துக்குங்க, வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிடிஎஃப் லிங்க்கு நான் முடிஞ்சால் கொடுக்குறேன். எப்படி மூவ் பண்ணிட்டே வந்திருக்குங்க. அடுத்து டே 26. இதில் டே கொடுத்துருக்காங்களா, இது கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4 நாள் இருக்குது. ஓகே, அப்படின்னா 24 மணி நேரம் இருக்குது. 3 நாள் இருக்குது. 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மூவ் பண்ணிட்டே வர பாருங்கள். ஃபாஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சதுங்க. இதில் மென்சுரேஷன்லாம் ஃபார்முலா படிச்சு வச்சுங்க. 7th சாப்டரில் இதெல்லாம் ஃபார்முலா அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மெட்டீரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.